நாம் இந்த நாட்களில் இயேசுவின் சீஷர்கள் என்றால் யார், அவருடைய சீஷராய் மாறுகிற அனுபவத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நம்மை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள்தான் சீஷர்கள். இயேசுவை பின்பற்றுகிற அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீஷிகளாக நம்ம மாறித்தான் ஆக வேண்டும். வேதத்திலே தெளிவாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இனிமேல் நான் விசுவாசின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த நிலைமையிலிருந்து சீஷி என்கிற நிலைமைக்கு வரணும். அப்போ அதை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ இயேசுவின் அடிச்சுவட்டுகளில் நடப்பது என்றால் இயேசுவை போல வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவது, அதை குறித்து தான் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். இயேசுவை போல அன்பு, அதை தியானித்து அதுக்காக நம்ம ஜெபம் செய்தோம். இயேசு கிறிஸ்துவை போல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று அதை தியானித்து ஜெபித்தோம். மூன்றாவது, இன்றைக்கு இயேசுவில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் இயேசுவை போல பரிசுத்தம், ஹோலினஸ் லைக் ஜீசஸ். 1 பேதுரு 1:15-16 பாருங்கள். பைபிளை திருப்புங்க. புதிய ஏற்பாட்டில் 317வது பக்கம், 1 பேதுரு 1:15-16 பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதில் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை தியானித்து அந்த பரிசுத்தத்தை நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்க வேண்டும். முதலாவது, நாம் அது மாதிரிலாம் வாழ முடியாது, இயேசு போலலாம் வாழ முடியாது, நம்ம இயேசுவால் மாற முடியாது அப்படி நான் சொல்லவில்லை. இயேசுவா யாருமே மாற முடியாது. அதனால் அவரை போல வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போது அவருடைய சாயல் நம்மளே உருவாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் அந்த ஆசை நமக்கு இருக்கணும், அதற்காக அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதனால் நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன், இப்போ பாவமே என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவரால் முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அப்படி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். முழு பரிசுத்தம் ஆகிட்டேன் இயேசுவை மாதிரி அப்படின்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவின் பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சித்து ஜெபம் பண்ணினா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் அதில் கடந்து செல்லுவோம். அந்த ஆசை முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம அதை தான் சொன்னேன், நீங்கள் 4 சுவிசேஷத்தை வாசித்து இயேசுனுடைய நடக்கைகளை நல்லா கவனித்து அதன்படி வாழ ஆசைப்பட்டு ஜெபிக்கணும். நான் அப்படி ஆசைப்பட்டு தான் ஜெபம் பண்ணி தான் இயேசுவை உம்மை போல என்னை மாற்றுங்க அடிக்கடி இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்து 45 வருஷம் கடந்தாலும் இன்றைக்கும் அப்படி ஜெபிக்கிறேன். நான் முற்றும் தேறிட்டேனா இல்லை, இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும்னு வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிறார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். சரி, பரிசுத்தம்னா என்ன? இதான் ஒரு பெரிய பரிசுத்தம்னா என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. பீடி சிகரெட் பிடிக்கிறதில்ல, குடிக்கிறதில்ல, விபச்சாரம் செய்வதில்லை, அது செய்கிறதில்ல, பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க உண்டு. நான் அதை செய்கிறதில்ல, ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன், அதனால் அந்த உலக ஆசை கிடையாது, பரிசுத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் பரிசுத்தத்தை குறித்து. அது ஒவ்வொரு மனதில் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இன்னொரு நாட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி. அங்குள்ள இயேசுவுடைய பின்பற்றக்கூடிய சீஷர்கள் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற அபிஷேகம் என்ற சபையில் கூட அவங்க வித்தியாசமாய் பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவதை பார்க்கிறோம். நாட்டுக்கு நாடு, சபைக்கு சபை அது வித்தியாசமாய் போதிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக அதனுடைய காரியம் என்னன்னா, சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லித்தரேன், வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார்ல, அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா, அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒப்பு கொடுத்து பிரயாசப்படும் போது ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் பரிசுத்தம், ரொம்ப சிம்பிள். பரிசுத்தம்னா என்ன? வசனத்தின்படி வாழ்வது. சரி, இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து தானே நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். அவரே சொல்லுகிற ஒரு காரியம் மத்தேயு 5:8 பாருங்கள். மத்தேயு 5:8 இயேசுடைய மலைப்பிரசங்கத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5:8 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் 7வது பக்கத்தில் இருக்குது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு எப்பொழுதும் பிதாவை தரிசிக்கிறவராயிருந்தார், பிதாவோடு பேசுகிறவராயிருந்தார். அந்த பிதாவுக்கு அவருக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தது. எதனால்? அவருடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தது.
அதை தான் நமக்கு சொல்கிறார். அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இயேசுக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது, பெருமை கிடையாது, கபடு கிடையாது, புறங்கூறுவது கிடையாது. இயேசுடைய இருதயம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம். அதே மாதிரி தான் நம்ம வாழணும். உலக மக்களைப் போல் வாழக்கூடாது. நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவங்க, இயேசுவை மாதிரியாக வைத்து வாழுகிறவர்கள், இயேசுவை உண்மை போல என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. இது பர்சனல் ஹோலினஸ், நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தம். இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும், உண்மை போல பரிசுத்தத்தை எனக்கு தாரும். நம்ம ஜெபிக்க 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 அந்த இயேசுடைய பரிசுத்தம் நமக்குள்ளே வரும். ஆவியானவர் அதை கொண்டு வருவார். அப்போ நம்முடைய சுபாவங்கள், குணங்கள் எல்லாமே மாறும். ஏன் இருதயத்தில் அவ்வளோ பரிசுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த இருதயம் இருக்கிற பாருங்கள், அது சரியாக இருந்தால் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. எப்போ எப்படி அந்த இருதயம் மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அந்த இருதயத்திலேருந்து என்னென்ன வருது? மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு சொல்கிறார் பாருங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். பைபிளை திருப்புங்க, 58வது பக்கம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 58வது பக்கம். குட்டி பிள்ளைகள் கூட திருப்பிட்டீங்களா? மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்னென்னா, இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த பாவங்கள், பாவ சுபாவங்கள். இதுதான் இருதயத்தை கரைப்படுத்துகிறது, தேவனோட ஐக்கியத்தை கெடுக்கிறது. அப்போ இருதயம் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கணும். இயேசு அது மாதிரி பர்சனல் ஹோலினஸ், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தது. அவருடைய உள்ளத்தில் இந்த மாதிரி எந்த பாவ சிந்தனை எண்ணம் கிடையாது. என் இருதயம் நம்ம பாவத்தில் வாழ்கிறோம், பாவ உலகத்தில் வாழ்கிறோம். சூழ்நிலை அப்படி கரை வந்துடுது, இச்சை வந்துடுது, பெருமை வந்துடுது, கோபம் வந்துடுது, திடீர்னு எரிச்சல் வந்துடுது. என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பாவம் நம்முடைய இருதயத்திலே தங்கி இருக்க இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பதற்கு ஒன்று இருக்கிறது. ட்ரெஸ் அழுக்கானா இது சுத்தம் பண்ணுறதுக்கு சில சோப்பு இருக்குது இல்லை சில சோப்பெல்லாம் விளம்பரம் பார்க்குறீங்க, அதை போட்டு தானே சுத்தம் பண்ணுறீங்க. தலை அழுக்காயிட்டுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஷாம்பு இருக்குதில்ல, உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு சோப்பு இருக்குதில்ல, ஷூவை சுத்தம் பண்ணி அழகப்படுத்த ஒரு பாலிஸ் இருக்குல்ல. எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறதுக்கு ஒன்று இருக்குது. வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு, கண்ணாடி சுத்தம் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிற வல்லமை உள்ள ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதுக்கு தான் ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அப்போ என்ன செய்யணும்? தினம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் தினம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் இருதயத்தை உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு தினமும் அந்த இரத்தத்தினால் கழுவ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால சில சமயத்தில் அந்த சோதனையில் விழுந்து போகிற நிலைமை வரும். அதனால் இனிமேல் அவ்வளோதான், நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு நினைக்காதங்க. அதை விரும்புங்க, பரிசுத்தத்தை விரும்பி, இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க, இயேசுவே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேணும்னு நீங்கள் ஜெபிக்க 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 பரிசுத்தம் உண்டாகும். அதுக்கு தான் வேத வசனம். வேத வசனத்தை தியானிக்கணும். யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் அது சத்தியம், உங்களை பரிசுத்தமாக்கும். வேத வசனமே சத்தியம். அதனால தான் அனுதினமும் வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். நம்ம ஜெபிக்க 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 ஆவியானவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். அனுதினமும் இது நமக்கு அவசியம். பர்சனல் ஹோலினஸ், தனிப்பட்ட முறையில் இந்த பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவரோடு பேச முடியும், பழக முடியும். நீங்கள் பரிசுத்தத்தில் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டுரும், கர்த்தரோடு பேச முடியாது. அதனால் இதில் கவனம் செலுத்தி அனுதினமும் அதுக்காக ஜெபிங்க. ரெண்டாவது ஒரு காரியம், குடும்ப பரிசுத்தம், ஃபேமிலி ஹோலினஸ். இயேசு ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் கல்யாணம் பண்ணலை, ஆனால் அவர் பெற்றோரோட சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்தார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு 12 வயதாக இருக்கும்போது
தன் தாய் தகப்பன் வளர்ப்பு, அதாவது அந்த தாய் தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து அவர் வந்து எருசலேமுக்கு பண்டிகைக்கு போனார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம். சிலர் வந்து இதுக்கு வித்தியாசமான கதையெல்லாம் கட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து 12 வயசுலேருந்து 30 வயசுக்கு எங்கே போனார், என்ன செய்தார்னு வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நேசரத்தில் தான் இருந்தார். 12 வயசு குழந்தையாக இருந்ததுலேருந்து நேசரத்தில் தான் 30 வயசு வரைக்கும். 30 வயசில் தான் அவர் வந்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த யூதருடைய முறைமையின்படி 30 வயசுக்கு அப்புறம் தான் அவருடைய மத சம்பந்தமான ஊழியத்தில் ஈடுபட முடியும். அதனால் இயேசு நான் வந்து கடவுளாக்கும் 12 வயசில் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்து விடவில்லை. அவர் வந்து பொறுமையாய் காத்திருந்து அந்த டைம் வந்த பிறகு தான் ஊழியத்தில் இறங்குகிறார். 30 வயசு வரைக்கும் என்னங்க பண்ணார்னா, இந்த வசனத்தில் இருக்குல்ல, அவங்க வீட்டில் இருந்தார். ஏன்னா அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா நாசரேத்து ஊருக்காரங்களே சொல்கிறாங்க, இந்த இயேசுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, இவர் இங்கே தானே இருந்தார், அவருடைய சகோதரிகளெல்லாம் நம்ம கூட இருக்காங்களே. அந்த ஊரார் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்தார், இங்கே தானே வளர்ந்தார், இங்கே தான் அவருடைய சகோதரிலாம் இருக்காங்களே, திடீர்னு இவருக்கு எப்படி இந்த வல்லமெல்லாம் வந்துச்சுன்னு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இயேசு நாசரத்தை விட்டு வேறு எங்கேயும் போகலை. அவர் 30 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தார்னு பைபிளில் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. என்ன பண்ணார், குடும்பத்துக்கு அதன் பிறகு அவருடைய தகப்பனார் எவ்வளோ காலம் உயிரோடு இருந்தான்னு தெரியாது. இயேசுக்கு சகோதரிகள் இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதனால் அவர் வந்து தன்னுடைய தாய்க்கு ஆதரவாய் குடும்பத்துக்கு ஒரு மூத்த மகனாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். அவருடைய தகப்பனார் தச்சு தொழில் செய்யக்கூடியவர். அதில் அவர் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவர் கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டார். இதான் உண்மை, இதான் யூதருடைய வழக்கம். அதன்படி அவர் நடந்து கொண்டார். இந்த வசனத்துக்குள்ளே அதை அடங்கி விட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம். அதனால தான் அதுக்கப்புறம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போ குடும்ப பரிசுத்தம், ஃபேமிலியை நேசித்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக ஆண்டவர் நிறைவேற்றினரே வேதத்தில் பார்க்கிறோம். சிலுவையில் மரிக்கும்போது கூட பாருங்கள், தாயை ஒரு பொறுப்பான தான் நேசித்த அன்பான சீஷனிடம் தான் ஒப்படைக்கிறார். யோவான்கிட்ட தாய் ஒப்படைக்கிறார். நான் வந்து நீதான் உன்னுடைய மகன், இது உன்னுடைய தாய் என்று ஆண்டவர் ஒப்படைக்கிற குடும்ப பொறுப்பை தேவன் சரியாய் நிறைவேற்றினார். அதனால் குடும்ப பரிசுத்தம் அவசியம். உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற உறவுகள் அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ குடும்ப அந்த ஹோலினஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் பைபிளில் என்ன சொல்ல, வசனம் தானே சொல்லிருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதான் மனைவியனுடைய பரிசுத்தம். புருஷனுக்கு கீழ்ப்படிவது. புருஷர்களுக்கு மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவளை கசந்து கொள்ளாதங்க, அது புருஷனுடைய ஒரு பரிசுத்தம். பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பிள்ளைகளுடைய பரிசுத்தம். பெற்றோரை பிள்ளைகளை நீங்கள் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதங்க, கோபப்படுத்தாதங்க, அவங்கள வந்து கண்டித்து ஆலோசனை கொடுத்து வளருங்கன்னு சொல்லியிருக்கு. அது பெற்றோருடைய பரிசுத்தம். எல்லாமே பைபிளில் இருக்குது. வசனத்தின்படி நம்ம வாழ்வதற்கு குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்த்துட்டு இது 21ஆம் நூற்றாண்டு ஆக்கும், நாங்கள் எல்லோரும் படிக்கிறமாக்கும், நாங்கள் எல்லோரும் சம்பாதிக்கிறமாக்கும், நாங்கள் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் சங்க அமைச்சு செய்கிறாங்க பாருங்கள், அதை பின்பற்றாருங்க, டேஞ்சரில் மாட்டிக்கொள்ளுவீங்க. நமக்கு இந்த உலக காரியமெல்லாம் வசனம். இந்த வசனம் தான் கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்கும் என்று வசனத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய லைஃபை இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு தான் இருக்கணும். எப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்க, பைபிளே சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதன்படி வாழுகிறேன். அதுதான் முக்கியம். சும்மா தினம் காலையில் பைபிள் வாசித்தேன் ஜெபிக்கிறேன் அப்படின்றதுக்காக பைபிள் கொடுக்கப்படலை. அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அப்போ குடும்ப பரிசுத்தம் என்பது ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் எப்படி இருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்கதோ அது அப்படியே பின்பற்றுவது தான் குடும்ப பரிசுத்தம் என்பது. ஒரு கணவன் குடிச்சிட்டு இருந்த மனைவியை அடித்து துன்பப்படுத்தி குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தால் அவன் வந்து பாவம் செய்கிறான், அவனுக்கு பரிசுத்தத்தை இழந்து விட்டான் என்று அர்த்தம். அப்போ ஒரு மனைவியை நேசிக்கலை, பிள்ளைகளை நேசிக்கலை, பொறுப்பை நிறைவேற்றலைன்னா அது பாவம். அதனால் குடும்ப பரிசுத்தம்னா குடும்பத்தை கவனிக்கணும், அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வயசானவங்க மாமியார் பெரியவங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது.
அதெல்லாம் விட்டுட்டு இஷ்டப்படி உலக மக்களை போல பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. வசனத்தில் என்ன இருக்குது அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்து கொண்டா குடும்பத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இயேசு அந்த மாதிரி வாழ்ந்தார், குடும்ப பரிசுத்தம். மூன்றாவது பாருங்கள், சமுதாய வாழ்க்கையில் பரிசுத்தம், சோசியல் லைஃப் ஹோலினஸ். இயேசுடைய சமுதாய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருந்தது. நான் இப்படி தான் இருப்பேன், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், அப்படிலாம் இயேசு இருக்கலை. அப்போ கடந்த வாரம் சொன்ன பார்த்தீங்களா, வரி கட்டணும்னா அவங்களுக்கு இடர்ல உண்டாகாமல் இருக்க வரி கட்டு பேதர்கிட்ட ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ இயேசு வரி கட்டினார், டேக்ஸ் கட்டினார் என்று பைபிள் ஆதாரம் இருக்கிறது. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள பொறுப்பை கரெக்டாக அவர் நிறைவேற்றுகிறார். இல்லை நான் அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக்க, நான் ஊழியக்காரனாக்க, நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் பேசக்கூடாது. சமுதாயத்தில் வாழும்போது நம்ம தேசத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதில் இயேசு யாரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு ஹோலினஸ் அவருக்குள்ளே காணப்பட்டார். அப்போ சோசியல் லைஃப்பில் ஹோலினஸ் இருக்கணும். சமுதாய வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, மற்றவங்களோட பழகிற காரியத்தில் அது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப பரிசுத்தமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு வேலை செய்கிற இடத்துல மூஞ்சியை திருப்பிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கிறதா ரியல் ஹோலினஸ், எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக இருக்கிறதா உண்மையான பரிசுத்தம். பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு மூஞ்சி நீளமாக வச்சுட்டு நான் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்ல பரிசுத்தம். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருங்க, எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அதுதான் அந்த சமுதாயத்தில் காணப்படுகிற பரிசுத்தம். அவங்க கூட சேர்ந்து குடிக்க போகாதுங்க, அவங்க கூட சேர்ந்து தவறான காரியத்தை செய்ய போகாதுங்க. அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருங்க. ஒரு திருமணம், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு விட்டால் போங்க. இன்றைக்கி பார்ட்டி நாங்கள் ஒரு கிளப்புக்கு போகிறோம், அதெல்லாம் குடியும், அதுக்கு நான் வரமாட்டேன், அதை நோ சொல்லுங்கள். எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியணும், எதுக்கு எஸ் சொல்லணும்னு தெரியணும். எல்லாத்துக்குமே சிலர் நோ சொல்கிறது, சிலர் எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறது, அதுவும் தவறு. நம்ம சில காரியத்துக்கு நோ சொல்லணும், சில காரியத்துக்கு எஸ் சொல்லணும். சமுதாயத்தில் எல்லாரோட அன்பு ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். நம்ம அதை மறந்துடக்கூடாது. இயேசு சமுதாயத்தில் அவங்கள பாவிகள்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க சில மத தலைவர்கள். இவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி இயேசு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுகிறார், அவங்களோட பேசுகிறார். அதுதான் இந்த மத தலைவர்களுக்கு கோபம். என்ன இவர் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிற இந்த பாவிகளோடு உட்காந்து இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் ஒழுங்கு கிடையாது, அவங்களோட போய் உட்காந்துருக்கிறார் இயேசுன்னு. இயேசு அதெல்லாம் பார்க்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தார். அதான் சமுதாய பரிசுத்தம் என்பது. ஜாதி உணர்வோடு செயல்படுறவங்க பரிசுத்தம் இல்லாதவர்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்ததுக்கு தான் பரிசுத்தம். அங்கே எங்கே ஜாதி வந்துச்சு? இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஜாதி கிடையாது. முதல்ல எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறினீங்களோ ஜாதிக்கு சாகணும். ஜாதி உணர்வு இருந்தாலே நீங்கள் பரிசுத்தத்தில் உங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி அர்த்தம். பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். தயவுசெய்து நீங்கள் எத்தனை அந்நிய பாஷை பேசினாலும் சரி, இப்போ ஜாதியை பற்றி பேசுனீங்க, நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகலைன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி இயேசு எப்படி வாழ்ந்தார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அங்கே எல்லோரும் கிறிஸ்தவர்களை ஒன்று. இதான் பரிசுத்தம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், சமுதாய பரிசுத்தம். இது நமக்கு அவசியம். நான்காவது பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியத்தில் பரிசுத்தம், மினிஸ்ட்ரி ஹோலினஸ். அவருடைய ஊழிய பரிசுத்தன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யோவான் 4:34 பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே பலவிதமான ஊழியத்தில் ஈடுபடுறோம்ல, அந்த ஊழியம் செய்கிறவங்க மனசில் பதிக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஹோலினஸ் ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் பரிசுத்தம் என்பது அது சிம்பிளாக ஒரே காரியத்தில் சொல்கிறேன், நிறைய நான் சொல்லலை, சிம்பிளான காரியம். யோவான் 4:34 பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், 129வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறாரு? என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தை செய்து அவர் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அதான் மினிஸ்ட்ரி ஹோலினஸ். உங்கள் இஷ்டப்படி ஊழியம் செய்வதில்லை. இல்லை நான் அப்படி திட்டம் போட்டிருக்கிறேன், இங்கே ஒரு சர்ச்சு கட்ட போகிறேன், இங்கே கட்டடம் கட்ட போகிறேன், இங்கே அதை செய்ய போகிறேன், அவங்க செஞ்சாங்க நான் இதை செய்ய போகிறேன். இல்லை, அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் சொன்னாரா? உங்களை கட்டடம் கட்ட சொன்னாரா? சர்ச்சு கட்ட சொன்னாரா? உங்களுக்கு இந்த கட்டடம் கட்டன்னு சொன்னாரா? இவ்வளோ பெருசாக கட்டன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரா? அதை தான் கேட்பார். அப்போ இயேசு சொல்கிறாரு, அவருடைய என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பார். அவர் என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கணும், அவ்வளோதான். நாமளாக பிளான் போட்டு செஞ்சிடக்கூடாது. நான் அதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பார். நிறைய காரியம் வந்துச்சு ஊழியத்தில், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அது மாதிரிலாம் வந்தது. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை நான் செய்ய முடியும். அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் 3 கோடி ரூபா தரேன்னாங்க.
அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்போ 3 கோடி இருந்தால் டிவி சேனல் ஆரம்பிச்சிடலாம். ஏசு உடைக்கிற சேனல் ஆரம்பிச்சுட்டு 24 ஹவர்ஸ் நானே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு போர் அடித்து போயிடும் இல்லை? அது மாதிரிலாம் வந்தது வாய்ப்பு. அப்போ 3 கோடி ரூபா சும்மா யாராவது தருவாங்களா? யோசித்து பாருங்கள். ஒருத்தர் சொன்னால் நான் தர்றேன் 3 கோடி நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்யம் டிவி ஆரம்பிக்கிற டைமில் அதை போய் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போது 3 கோடி ரூபா வருது, அப்போ ஆரம்பிச்சிடலாம். நீ ஆரம்பிச்சிருக்கலாம்ல? நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்போ 3 கோடி ரூபா ஒருத்தர் தரேன்னா எப்படி சும்மா தருவார்? அப்போ கர்த்தர் சொல்லி தான் தர்றாரு, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லலையே. என்னை அழைத்த ஆண்டவர் நீ இயேசு உடைக்கிறாரு சேனல் ஆரம்பி அப்படின்னு கர்த்தர் சொல்லலையே. பணம் வருதுன்றதுக்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. அது ஆண்டவர் கற்றுக்கொள். பணம் வருதுன்னு வச்சு இது கர்த்தர் சித்தம் நம்ம நினச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ என்ன சொன்னேன், ஐயா கர்த்தர் சொல்லாத ஒன்று நான் செய்ய நீங்கள் பணம் தரீங்கன்னு நான் செய்ய முடியாது அப்படின்னு எடுத்து கர்த்தர் சொல்லணும். அவர் தான் நான் ஊழியத்துக்கு அழைச்சார். அவர் சொல்லாத ஒன்று நான் செய்ய முடியாது. அவர் சொன்னது சத்யம் டிவி ஆரம்பித்து நீ நியூஸ் சேனலாக நீ போகணும், அதை தான் கர்த்தர் சொன்ன, அதை தான் நான் செய்ய முடியும். நீங்கள் பணம் தர்றதுனால நான் செய்ய முடியாது. இதே மாதிரி நிறைய காரியம் வந்தது. நிறையா. நீங்கள் ஒரு காலேஜ் ஆரம்பிங்க, அது காரூணி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, என்கிட்ட வந்தாங்க சொந்தக்காரங்களை, அரசியலில் உள்ளவங்களை, நான் அவங்களுக்கு எல்லா பெர்மிஷன் வாங்கி தர்றேன், கிராமத்தில் ஆரம்பிங்கன்னு. அது அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு, அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதை செய்கிறாங்க. அவங்க செய்கிறாங்கன்னு நான் செய்யக்கூடாதுல்ல, அவர்லாம் சொல்லணும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தரலாம், எல்லாம் வாங்கி தரலாம், எனக்கு அங்கேருந்து உத்தரவு வரணும். பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது தான் என்னுடைய போஜனம். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் ஊழிய ஹோலினஸ், ஊழிய பரிசுத்தம்னா என்னது? பிதாவின் சித்தத்தை செய்யணும், ஆண்டவர் சொல்கிறபடி செய்யணும், ஆண்டவர் சொல்கிறபடி காரியத்தை நடப்பிக்கணும். உங்கள் இஷ்டப்படி, நம்ம இஷ்டப்படி ஊழியம் செய்யக்கூடாது. இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் 30 வசனம் பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 132 வசனத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. ஆண்டு சொல்கிறார், ஐ கேன் ஆஃப் மை ஓன் செல்ஃப் டூ நத்திங். நான் என்னுடைய சொந்தமாக என் சொந்த விருப்பத்தின்படி எதையும் செய்வதில்லை. ஆண்டு சொல்கிறார், நான் கேட்டபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் விருப்பத்தின்படி நான் ஊழியம் செய்யக்கூடாது? இது நல்லா இருக்குது, இது செஞ்சிடலாம், இது மக்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது, இப்படி செஞ்சிடலாம், ஜனங்க இது விரும்புகிறாங்க, இப்படி ஒன்று செஞ்சிடலான்னு நான் செய்யக்கூடாது. அதை பாவமாக்கி விடும். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்ட, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை செய், அதை செய், இப்படி செய், சரி ஆண்டவரே, இதை பேசு, சரி ஆண்டவரே. அவர் சொல்கிறதை செய்வது, அதுதான் ஊழியம். ஊழியத்தினுடைய பரிசுத்தம், ஹோலினஸ். நீங்கள் தேவ சித்தத்தை மீறிட்டாலே உங்கள் ஊழிய பரிசுத்தம் பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். இதை மனதில் கொள்ளணும். இப்போ யோவான் 8:29 பாருங்கள். இன்னொரு வசனம், யோவான் 8 அதிகாரம் 29 வசனம் பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுது செய்கிறேன். ஆண்டவர் போக சொல்கிற இடத்துக்கு போகிறேன், ஆண்டவர் செய்ய சொல்கிறதை செய்கிறேன், அதனால் அவர் என் கூடவே இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். இதான் மாடல், இதான் மாடல் மினிஸ்ட்ரி. இயேசு தான் எந்த ஊழியத்திற்கும் மாடல். தயவு செய்து அந்த ஊழியம் இந்த ஊழியம் அங்கே செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க பார்த்து நீங்கள் செஞ்சு பாதிக்கப்பட்டு போயிடாருங்க. எஜமான் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஊழியத்தின் எஜமான் சொல்கிறபடி செய்யுங்க. அதான் ஊழியத்தின் பரிசுத்தம். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம், ஃபேமிலி பரிசுத்தம், சமுதாய வாழ்க்கையின் பரிசுத்தம், ஊழிய பரிசுத்தம் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நான் இன்னும் தெளிவாக சொல்ல, உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கிறேன், நீங்களே தியானித்து ஜெபம் பண்ணுங்கள். இது மாதிரி தான் நான் தியானித்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பல மணி நேரம் நான் தியானித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஜெபிக்கணும், இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறனாக்கும் விசுவாசத்தில் சாதிப்பனாக்கும் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாதபடி இயேசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க. சரி, 4வது இன்னொரு காரியம் பார்த்தல, நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இயேசுவின் இடத்துல. 4வது ஒரு காரியம், இயேசுவை போல மனதுருக்கம். நான் ரொம்ப ஜெபிச்ச, ஆண்டவர் உம்மை போல மனதுருக்கம் எனக்கு வேணும், உம்மை போல மனதுருக்கத்தை எனக்கு தாரும். இயேசுடைய ஊழியத்தை கவனிங்களேன். ஒரு 3 வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். இயேசு ஒரு இடத்துக்கு வருகிறார். திரளான ஜனங்கள் அங்கே வர்றாங்க.
இயேசு கிறிஸ்து சாப்பிட கூட டைம் இல்லாமல் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு படகுல அக்கறைக்கு போகிறார். இயேசு இங்கே தான் போகிறாருன்னு கண்டுபிடிச்சி மக்களெல்லாம் வந்து நிறைய கூட்டமாக காத்திருக்கிறாங்க. என்னடா அவங்க எங்கே போனாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கல. அந்த 36வது வசனம் பாருங்கள். முந்தின வசனம் வாசித்து அவங்களுக்கு தெரியும். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு போய் சேர்றதுக்குள்ளே பெருங்கூட்டம் வந்துட்டாங்க. இயேசு ரொம்ப களைப்பாக கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு போகிறார், வந்துட்டாங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர் மனது உருகி பிரசங்கம் பண்ணினார், மனது உருகி அவளுக்கு உபதேசம் பண்ணினார்னு பார்க்குறோம். எனக்கு எல்லாம் தெரியும், வாங்க உட்காருங்க, நான் சொல்கிறேன்னு சொல்ல, ஜனங்கள் மேலே மனதுருக்கத்தோடு அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். அங்கே வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 14:14 பாருங்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஏன் அவர் வியாதியஸ்தரை குணமாக்கினார்? என்கிட்ட வல்லமை இருக்குது, வர இருக்குது, பாருங்கள், நான் எந்த வியாதியை குணமாக்குவேன், எந்த வியாதியை கொண்டு வாங்க. இயேசு அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை. நல்ல கவனிங்க, இயேசுவை பின்பற்றி தான் நடக்கணும். அவர் வந்து மக்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணி எனி டிசீஸ் கம், நீ கொண்டு வா, நான் சுகமாக்கி காமிக்கிறேன் அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை. ஏன் சுகமாக்கினார்? ஜனங்களை பார்க்குறார், வியாதியில் கஷ்டப்படுவதை பார்த்து மனது உருகி, அவர் மனதுருகித்தான் அவளுக்கு சுகம் கொடுத்தான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். மனதுருகித்தான் அவர் பிரசங்கம் பண்ணினார், மனதுருகித்தான் சுகம் கொடுத்தார், வியாதியஸ்தரை குணமாக்கினார். பெருமைக்காக அவர் அற்புதம் செய்யவே இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும், அப்படி அடிச்சுவட்டில் நடக்கணும். மத்தேயு 15:32 பாருங்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஹவ் கம்பேஷன் ஆன் த மல்டிடியூட். இந்த திரளான மக்களை பார்த்து நான் மனதுருகுகிறேன், மனம் பாதிக்கப்படுது. இவ்வளோ ஜனங்க காத்திருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. அவங்கள வெறுமனே அனுப்பினா வழியில் சோர்ந்து போவாங்க. அவங்கள பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, அவங்கள போஷித்து அனுப்பணும். அதனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து பகிர்ந்து கொடுத்து, ஏன் அந்த அற்புதம் செய்தார்? என்கிட்ட வல்லம் இருக்குது பாருங்கள், வரம் இருக்குது பாருங்கன்னு செய்யலை. ஜனங்கள் மேலே மனதுருக்கம். ஐயோ, இந்த ஜனங்களை சோர்ந்து போவாங்களே, பசியோடு நான் அனுப்பக்கூட. இந்த மனதுருக்கத்தினால தான் இயேசு அற்புதம் செய்தார். மனதுருகி பிரசங்கம் பண்ணினார், மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார், மனதுருகி அற்புதம் செய்து அவங்களுக்கு உணவளித்து அவளை மகிழ்வித்தார். எல்லாமே மனதுருக்கம். இந்த இயேசுடைய மனதுருக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி செபிக்கிறாரு. அன்பு வேறு, மனதுருக்கம் வேறு. அன்பு எல்லார்கிட்டையுமே இருக்குது. கடவுள் நம்பிக்கை எல்லாரும் கூட அன்பாக இருப்பாங்க. ஒரு ஆள் அடிப்பட்ட ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அன்பு இல்லாதவங்க யாருமே கிடையாது. மிருகத்துக்கு கூட அன்பு இருக்கும், பறவைகளுக்கு அன்பு இருக்கும். வெளிப்படுத்துதலில் பல சம்பவங்கள் பார்க்குறோம். மனதுருக்கம் என்பது வேறு, அன்பு வேறு. மனதுருக்கம் என்பது ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டதை பார்த்தா தானே பாதிக்கப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகும். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதை பார்த்தா தன் குழந்தை பாதிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு வேதனை துக்கம் வருமோ அந்த பாதிப்பு உள்ளத்தில் உண்டாகும். அதான் வந்து மனதுருக்கம். இயேசு கிறிஸ்து லாசரு கண்ணனு முன்னால் நிற்கிறாரு, மறித்து தான் எல்லாரும் அழுறதை பார்த்தோன்னே அவரால் அடக்கி கொள்ள முடியல. அவர் ஒரு கடவுள், கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த மனதுருக்கம், என் பிள்ளைங்க அழுறாங்களே, அந்த பாதிப்பு ஆவியிலே நிறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு மனதுருக்கம் என்பது அது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பதான் மனதுருக்கம். அது நாம வருவித்து கொள்ள முடியாது. அப்போ ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் சொன்னார், உன்னை திறப்பில் நிற்க தெரிந்து கொண்டேன் அப்படின்னு பேசினார் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில். அப்போ எனக்கு தெரியல திறப்பில் நிற்கிறதுனா என்னதுன்னு. அப்போ சொன்னார், ஒன்று நீ தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கணும். தேசத்தினுடைய பாவம் அக்கிரமம் பெருகும்போது தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கணும் ஒன்று. ரெண்டாவது சொன்னார், ஜனங்களை பாரு, வியாதியில், சாபத்தில், பிசாசுக்கட்டில் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அந்த மக்களுக்காக நீ திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கணும்னார். அப்போ நான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, மாதிரி மன்றாடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனதுருக்கம் வேணுமே. நீங்கள் மனதுருகி தான் நான் மக்களுக்கு அற்புதம் செய்கிறீங்க. அந்த மனதுருக்கம் இல்லாமல் நான் எப்படி இந்த மக்களுக்காக அப்படிலாம் ஜெபிக்க முடியும்? அப்போ எனக்கு மனதுருக்கம் தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ 78 அந்த 80கள் ஆரம்பத்தில் 78 ஊழி ஆரம்பித்த ஆரம்பத்துலலாம் அப்போ ஆண்டவர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
ராத்திரியில் எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு திருமணம் ஆகலை, தனியாக எனக்கு ஒரு ரூம் அங்கே நான் ஜெபம் பண்ணுவேன். ராத்திரியில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஆண்டவர் ஜெபிக்க தூண்டுவார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தா முழங்காலில் நின்று நடந்து கொண்டு ஜெபிப்பேன், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். அப்போது தேவன் சில காட்சிகளை தரிசனத்தில் காண்பிப்பார். அங்கே வியாதி படுக்கையில் ஒருத்தர் அப்படியே கஷ்டப்பட்ட மரண போராட்டத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தாலாம் சுற்றி நின்று அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த தரிசனத்தில் அது யாருன்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது, ஆனால் கண் முன்னால் எனக்கு பிரத்யட்சமாக தெரியும். அதை பார்த்தா கண்ணால் பார்க்குறதுனால ஒரு பாரம் உண்டாகும். யார் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், பாவம் கஷ்டப்படுறாங்களே அவளுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணேன். நான் ஜெபிக்கிற ஆண்டவர் நீ முழங்கால் படியிட்டா ஆவியானவர் என் மேலே இறங்குவார். அப்போ என் கண்ணிலேருந்து கண்ணீராக ஒரு அழுது ஜெபிப்பேன். அவங்க யாருன்னே தெரியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். அது என்னால் வந்தது இல்லை, ஆவியானவர் என்னை உருவாக்கினார். திறப்பில் நின்று ஜெபிக்க என்னை அவர் பல இரவுகள் அப்படி உருவாக்கினார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆள் காமிப்பார், அது முடிஞ்சோடனே இன்னொருத்தர் காய்ப்பார். குடிகாரன் குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது, பிள்ளைகளை வேதனைப்படுத்துறது, அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. கண்ணால் பார்க்கறதுனால அந்த மனைவி படுகிற வேதனை, பிள்ளைகள் படுற வேதனை இருதயத்தை பாதிக்கும். ஆண்டவரே அந்த ஆத்மாவை ரட்சிங்க, அந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவரே. அந்த மனைவி அந்த பிள்ளைகளை நினைத்தர்கள் அந்த கண்ணீராக வரும், அழுகையாக வரும். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன், அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவேன். சில சமயம் ஒரே ஆளுக்கு 1 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்கிறேன். எனக்கே இது வினோதமாக இருந்துச்சு, நான் ஏன் இப்படிலாம் ஜெபிக்கிறேன், என்ன நடக்குது? ஆவியானவர் என்னை உருவாக்கினார். அந்த மனதுருக்கத்தை தாருன்னு கேட்டதுனால அந்த மனதுருக்கத்தை எனக்கு தருவதற்கு ஆண்டவர் அப்படி நடத்தினார். இது மாதிரி பல தரிசனங்கள் ஒரு சமய ஆண்டவர் காண்பித்தார். கோடிக்கணக்கான மக்கள் கை வைத்து இருக்கிறாங்க, கையில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கு, அப்படியே மக்கள் கதறாங்க, யார் என்னை விடுதலை ஆக்குவா, யார் எனக்கு விடுதலை தருவா? அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம். ஆண்டவர் சொல்கிறார், உன் தேசத்தின் மக்கள் பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கதறுவதை பாரு, இந்த மக்களுடைய குரலை கேளு, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணு. கண்ணால் அதை பார்க்குறதும் அந்த காட்சி, வெறும் கைகள் கட்டப்பட்டு குரல் கேட்கும், அப்படியே கதறுகிற சத்தம். ஐயோ எனக்கு யார் விடுதலை தருவார், யார் விடுதலை தருவார்? அந்த கதறுதல் இருதயத்தை பிள்ளிஞ்சிரும். அப்போ ஜெபிக்கும் ஒரு ஆவியானவர் இறங்குவார். அழுதழுது ஆண்டவரை என் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்திய மக்கள் விடுதலை பெறணும், ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு இறக்க செய்யன்னு ஜெபிச்சார். இந்த மாதிரி பல இரவுகள் சில சமயம் ராத்திரி முழு ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். நான் கேட்டேன், எனக்கு அப்படி தான் கர்த்தர் என்னை உருவாக்கி அந்த மனதுருக்கத்தை எனக்கு தந்தார். ஒரே நாளோட முடியலை. இன்றைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அந்த மனதுருக்கத்தை தார ஆண்டவரே என்னை ஜெபம் பண்ணுவேன். உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேணும். நான் பேருக்காக ஜெபிக்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடிய மனதுருக்கத்தை தாரும். அதனால தான் கண்ணீர் வருது. அது ஆவியானவருடைய கண்ணீர், நான் எல்லாம் வடிக்க முடியாது. ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டாக்கி அந்த பாரத்தோடு ஜெபிக்க வரும்போது கண்ணீர். இதை பரிகாசம் பண்ணுறதுக்கு சிலர் இருக்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் அழலை, ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்க வைக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார்ல, அது மாதிரி பவுல் மிகுந்த கண்ணீரோடு ஊழி செய்தார்னு எழுதி வச்சிருக்கிறார்ல, அது மாதிரி தான் ஆண்டவர் அந்த பாரத்தை உண்டாக்கினார். அப்போ இந்த மனதுருக்கம் ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே வேணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற எல்லாருக்கும் இந்த மனதுருக்கம் வேணும். அந்த மனதுருக்கம் வந்துட்டால் உங்களுடைய ஜெப வித்தியாசமாக மாறிடும். நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா அது 4 மணி நேரம் ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணர முடியும். இருதயம் நொறுங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறதில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அது சும்மா வராது, ஆண்டவருடைய மனதுருக்கம். இப்போ ஜெபிக்கணும், இயேசுவே என்னை உம்மை போல மாற்றுங்க, எனக்கு இந்த மனதுருக்கம் தாங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இருதயத்தில் கை வைங்க. அப்படி இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாங்க, உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேணும், உம்மை போல பரிசுத்தம் வேணும், உம்மை போல மனதுருக்கம் வேணும், உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த பாரம் தாங்க. என் கிராமத்தின் மக்கள், என் தெருவில் இருக்கிற மக்கள், என் சொந்தக்காரங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் இந்திய மக்களை குறித்த பாரம் தாங்க. எவ்வளோ பேர் வியாதியில் வேதனையில் கஷ்டப்படுறாங்களே, அவங்களை குறித்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்க. பாவத்தில் அழிகிறாங்களே, அவங்களை குறித்த மனதுருக்கத்தை தாங்க. நானும் அப்படி ஜெபிக்கணும். கேளுங்க ஆண்டவரே, இந்த குட்டி பிள்ளைக்கு கொடுங்க அந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க. இந்த வாலிப தம்பிக்கு, வாலிப மகளுக்கு இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க, மனதுருக்கத்தின் இருதயத்தை கொடுங்க. இந்த சகோதரிக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த தாயார் தகப்பனாருக்கு, ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த மனதுருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். இயேசுவின் மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். உம்மை போல பரிசுத்தம், உம்மை போல மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். எங்களை அப்படி மாற்றும், எனக்கு அப்படி வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த மனதுருக்கத்தினால் நிரப்பி ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தான் அற்புத